என் பேரு எழுவக்கா. நான் பெத்த மயன் கண்ணன். கண்ணன் இடத்துக்கு போய் கேட்கையில வேளாச்சேரியில இருக்க அண்ணா இது பாடி புதுநேரில் இருக்கையில என் மயன் போய் சரவணத்தை கணேசனை பார்த்துருக்கேன். பார்த்து நீ 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பா, நீங்க கட்டணும்னு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு தர வாடகை எல்லாத்துக்கும் எக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டேன். தர வாடகை எக்ரிமெண்ட் போட்டதுல 3 வருஷம் வரைக்கும் கடை வரல. கடை வந்ததை என் மயன் சொல்லல. என் மயன் வந்துட்டேன். என் மயனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்த இடத்துல குண்டு சரவணன்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனை விரட்ட பார்த்தாங்க. நாங்க என் சொந்தக்கார பையன்ட்ட ஒரு கவுன்சிலர் நிக்கிறேன், அங்கே போனோம். அங்கே போனதுக்கு கணேசன்ட்டு அங்கே பணத்தை ஒப்படைக்க சொன்னாங்க. 35 லட்சம் கட்ட சொல்லி 45 லட்சம்னாங்க. 35 லட்சம்னாங்க. எங்களை பாடாப்படுத்தி பரிசை உழைச்சு தீபாவளிக்கு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வடி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த போலீஸ்காரங்களுக்கு நான் பெத்த மயன். ஆளு வீட்டு காசு ஆட்டு இங்கிலது. நான் தன்னால சாக முடியாம முறுக்கு பிடிச்ச அனல் இருந்து சாகிரி என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. அப்ப இந்த கணேசன் பணக்காரன் ஒரு பேச்சு, நாங்க இல்லாதவன ஒரு பேச்சா? இந்த உலக நீதி எதுக்கிட்டே இருக்கு? இந்த காக்கி சட்டம் எதுக்கிட்டே இருக்கு? எங்களுக்கு ஊர் சைடா பேசுறாங்க. பணம் இருந்தா இன்னைக்கு 50,000 கொடுத்தா ஒரு பேச்சு, 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேச்சு. இந்த போலீஸ் அப்போல இருந்து எனக்கு தெரியும் கொடுமை படுத்துறாங்க. எங்க கொடுமை எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு எடுத்திருக்கான். 1 லட்ச ரூபாய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு கட்டத்தை நாங்க வெளியேறோம். 1 கோடி ரூபாய் 3 நாளைக்கு முன்னுக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது. என் புருஷனை கொடுமை கொடுத்திருக்காங்க. என் மயன் கூட்டிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். 1 கோடி ரூபாய் இப்ப நாங்க ஊர்ல வட்டிக்கு வந்து இன்னைக்கு நடந்தது. இப்ப நானா போன் பண்ணி என் மயன்ட்ட கேட்டு, என்னடா உங்க அப்பா போன் எடுக்கலன்னு, அப்பாவை போலீஸ் கூட்டி போயிட்டாமா, போன் போலீஸ்காரன் வாங்கிட்டான்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்க போன வாங்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? போலீஸ்காரன் ஒரு பொண்டாட்டி உள்ள பேசுவோம், ஒரு பிள்ளை ஊட்டிய பேசுவேன். போன வாங்கி வச்சு உங்க போலீஸ்காரன் என்ன பண்ண போறாங்க? அப்ப அந்த போலீஸ்காரங்களுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கா? அந்த பொம்பளத்துக்கு அந்த போலீஸ்காரங்க தானே அவங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கா? இதை யாரு கேட்டு கொடுக்கறது? நீங்க டிவி காரதான் கேட்கணும். போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு நல்லா உள்ள போகல. நான் என்னையில அவங்க பேசல.